கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். வேதத்திலே வாசிக்கிறோம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த சேனை காவலர் ஊழியங்கள் மூலமா நடக்கிற அந்த ஜெபங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை பொறுப்பாய் செய்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய தாசருக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியில சொல்ல வாஞ்சியா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்துல 12வது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த காலவேளையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். நம்மளை கர்த்தர் அறிகிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாதாளத்திலே நான் இருந்தாலும் கர்த்தர் அங்கே உம்முடைய கரம், கர்த்தருடைய பார்வை அங்கே இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு கவனமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலையில ஒரு நல்ல தகப்பனாகிய இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய செய்கைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக திருஷ்டாந்தங்களை நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 12 வருடமாய் போராடி கொண்டிருந்த அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஆனா கர்த்தர் அண்டை நெருங்கி வரும் பொழுது உடனே ஒரு சுகத்தை அவர் கண்டுகொண்டாள் என்று பார்க்கிறோம். அநேக வைத்தியர்களால் சுகமாக்கப்பட முடியல, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணினாள் என்று வாசிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் அண்டை நெருங்கி வந்த பொழுது நிரந்தரமாய் அவருடைய வியாதியை மாறினது என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் பக்கத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ, கர்த்தரண்டை யாரெல்லாம் நெருங்கி வருகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய செயல் அங்கே உண்டாகிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு தூரமாய் போன அந்த எருசலேமை விட்டு ஒருத்தர் தூரமா போகிறார். அந்த இடத்துல அவன் குற்றூராக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தரண்டை நாம் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய அநேக காரியங்கள் நமக்கு வரலாம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாகுலம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் என்னை பிரிக்க முடியாது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போல நம்மளுடைய காலை வேளையில கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி அந்த நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால் நம்மளை கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தினால நம்மளை சுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் நமக்குள்ளே முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஒரு அதைரியத்தோடு அவிசுவாசத்தோடு காணப்படலாம். அந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அவருடைய செவி நம்முடைய ஜெபங்களுக்கு கவனமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்மளை விசாரிக்கிற ஒரு தகப்பனாயிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சகோதரர் வெறுத்து போனார்கள். தகப்பன் முதற்கொண்டு அவரை வெறுத்த சூழ்நிலையில அவன் தனிமையாக்கப்பட்டான், விற்கப்பட்டான். ஆனாலும் கர்த்தருடைய கண் அவரை விட்டு எடுபடல. 13 வருஷம் அவன் ஜெயில இருந்தான். வேதனை தான், துக்கம் தான், கண்ணீர் தான், உடைந்து போயிட்டான். ஆனாலும் கர்த்தருடைய கண் அவனை பார்த்து கொண்டே இருந்தது. அவரை விடல. அவர் ஒரு நீதிமானாய் இருந்தான். கர்த்தரை மாத்திரம் அவர் சார்ந்திருந்தான்.
அந்த நேரத்துல அவனுக்கு ஏற்ற நேரத்துல பார்வோனுடைய சமூகத்திலே 2வது நபராக 2வது போஸ்டிங்ல அவன் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தந்தார். நீதிமானாய் ஜீவிக்கிற இந்த காலத்துல அநேக பிரச்சனைகள் வழியாய் போகலாம், அநேக துக்கத்தின் வழியா போகலாம். நம்முடைய வாழ்க்கையில, வேலையில, குடும்பத்துல சமாதானத்தை எடுத்து போடுகிற பல சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்த பொழுது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பாதைகளிலே நாம் போனாலும் ஏசப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விசாரிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அந்த பெரும்பாலான ஸ்திரீ எல்லா சூழ்நிலைகளையும் நிமித்தமாக கைவிடப்பட்டாலும் அவன் கர்த்தரண்டை நெருங்கி வந்த பொழுது அவன் சூழ்நிலை மாறினது. கானானிய ஸ்திரீ அவன் எவ்வளவோ எங்கெல்லாமோ போயிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அவர் பின்னாலே தேடி தேடி வந்த பொழுது கர்த்தர் அவாய்ட் பண்ணாலும் அவள் திருப்ப திருப்ப பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு அது மேசையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையே சாப்பிடுமே என்று சொல்லி கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய காரியங்களிலே கர்த்தர் நல்ல தெய்வமா இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்காகவே ஜீவிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். மொர்தெகாய் நல்ல ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள மனுஷன். அவனுக்கு ஆமான் நிமித்தமாய் வேதனை வந்த பொழுது கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினதை பார்க்கிறோம். அந்த ராஜாவை தூங்க விடல, ராஜாவினுடைய வர்த்தமானங்களை அவர் வாசித்தார் என்று பார்க்கிறோம். தூக்கத்தை நமக்காக ஸ்டாப் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல அந்த தானியேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தானியேல் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர செய்வதற்காக அந்த நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்ப யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்காக அந்த பார்வோனுக்கு தூக்கத்தை வரவிடல. யோசேப்பை கனப்படுத்தப்பட, தானியேலை கனப்படுத்தப்பட கர்த்தர் அந்த சொப்பனத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மத்தேயு புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ஒரு வீட்டுல கர்த்தர் பந்தி இருக்க அவர் அமர்ந்திருந்தார். அழைக்கப்படாத ஒரு பாவியான ஸ்திரீ, அவள் அந்த வீட்டுல அழைக்கல, ஆனாலும் அவள் தேடி போய் தன்னுடைய பாதத்தை கண்ணீரனால் நனைத்து துடைத்து முத்தமிட்டாள் என்று வாசிக்கிறோம். அந்த நிமிஷத்திலே அவளுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் அந்த இடத்துல நீதிமானாய் மாற்றினார். சகையு பெரிய ஒரு மனுஷன், சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷன், ஆனால் வாழ்க்கையில கர்த்தரை பார்க்க ஆசைப்பட்டான், இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். கர்த்தர் அவனை வீட்டுக்கு தேடி போய் அந்த வீட்டில் அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினதை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் அவர் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். லாசர் வீட்டுல ஒரு மரணம் வந்தது, லாசர் மரித்து போனான். மரியாள் அந்த மார்த்தாள் துக்கத்தோடு இருந்தார்கள். மரியாள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தவள் என்று வாசிக்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தரே சாட்சி சொன்ன அந்த குடும்பத்திலே ஒரு இழப்பு வந்த பொழுது கர்த்தரை வீட்டுக்கு தேடி போய் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினார், ஒரு மரணத்திலிருந்து விடுதலை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நம்மளை, அவருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்குமே உதவாது, நீதியோ மரணத்தை தப்புவிக்கும் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அநியாயத்தின் இந்த உலகம் முழுக்க அநியாயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலகத்தை நாம் நேசிக்க நேசிக்க உலகத்தை சார்ந்து போக போக மாம்சத்துல ஓட ஓட அது ஒன்றுக்கும் உதவாது என்றுதான் வேதத்துல வாசிக்கிறோம். நீதியோ மரணத்தை தப்புவிக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை விளைவிக்கும் என்று வாசிக்கிறோம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்கிறோம். இந்த காலையில கர்த்தர் நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. அநேக போஸ்டிங் இல்லாம இருக்கலாம், ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். அந்த லாசரு அந்த ஆபிரகாம் அடியில தேற்றப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஐஸ்வர்யன் பாருங்க, உலகத்துல அவன் சம்பரமாய் ஜீவித்தான். அவனுடைய முடிவோ வேதனையும் வேதனைமான இடத்துக்கு அவன் சென்றதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம், கர்த்தர் நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய கண்கள் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். வேதத்தில் இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. உத்தம இருதயத்தோடு இருக்கிற நீதிமான்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நல்ல தெய்வமா இந்த காலவேளையிலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அவர் பார்த்து உலாவி நமக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படுவதற்கு அவர் நோக்கமாயிருப்பதை அந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம். லேயாள் ஒரு அற்பமா எண்ணப்பட்டாள், அவர் ஏளனமா எண்ணப்பட்டாள், அவர் கூச்ச பார்வை உள்ளவள் தான். கர்த்தர் அவளை கடாட்சித்தார் என்று வாசிக்கிறோம். அவளை கண்ணோக்கினார் என்று வாசிக்கிறோம். லேயாள் மூலமாய் பிறந்த யூதா வம்சத்திலே இயேசு பிறந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலே நம்ம அற்பமா எண்ணப்படலாம், ஆகாத என்று தள்ளப்பட்ட கல்லை போல இருக்கலாம். அது மூளைக்கு தள்ளை கல்லாய் மாறிற்று என்ற வேத வாக்கின்படி கர்த்தர் நம்மளை காண்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தர் நம்மளை காண்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக உயர்வான ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார். அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே, அந்த 3ஆம் நாளிலே கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு அந்த கல்யாண வீட்டிற்கு வந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அங்க அநேக வசதி உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க, அநேக உயர்வானவங்கள் இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் வேலைக்காரரை நோக்கி ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அநேக விதமான ஜனங்கள் இருந்தாலும் ஆனா கர்த்தருக்காக நிற்கிற அந்த வேலைக்காரரை தான் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த காரியத்தை செய்தது நிமித்தமாய், கர்த்தருக்காக ஒரு சின்ன பிரயாசத்தை செய்தது நிமித்தமாய் அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல ஒரு பெரிய அற்புதத்தை நாம் பார்த்தோம். தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். உண்மையாகவே கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலக பார்வையிலே ஒன்றுமே ஒரு கனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மளை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை கொண்டு அந்த பூமிக்கு செய்ய வேண்டிய ரட்சிப்பை அவர் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு, நாம் போகிற இடங்களிலே, நம்ம போகிற சபைகளிலே நாம் ஒரு நீதிமானாய் வேலைக்காரராய் இருக்கிறது நிமித்தமாய் நம்மளை கொண்டு கர்த்தர் அநேக ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் அவருடைய பாதத்திலே காத்திருந்தபடினாலே அந்த வீட்டில லாசரு அந்த இயேசுவோடு கூட நல்ல ஒரு சிநேகிதனாய் இருந்தபடினாலே 4 நாள் ஆனால் பிறகு கூட அந்த வீட்டிற்கு வந்து அந்த மரித்த சரீரத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். நம் கர்த்தரிடத்தில் சிநேகமாய் இருப்பது நிமித்தமாய், கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பது நிமித்தமாய் அநேக மரித்த நிலவரங்கள் நம்முடைய குடும்பத்தில் காணப்பட்டாலும், அநேக காரியங்கள் அப்படி கிடப்பில் போடப்பட்டாலும் கர்த்தர் வந்து அந்த காரியத்துல நமக்கு ஜெயத்தை தருகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாளும் ஒரு கைவிடுகிற ஒரு தேவன் இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல தெய்வமாய் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவன். ஆனாலும் பாருங்க, அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த பேதுரு யோவானை கர்த்தர் கூட்டி கொண்டு போனார். தனக்காக ஜெபிக்கும்படி, ஜெபத்துல உதவி செய்யும்படி கூட்டிட்டு போனார். ஆனா பாருங்க, அவங்க தூங்கிட்டாங்க. அதில் தூங்கின நிமித்தமா என்ன நடந்தது? அந்த நேரத்துல அந்த சிலுவை மரணத்துல இயேசு போனது பொழுது பேதுரு மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிற்று. ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டு. யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருந்தவன், ஆண்டவரோடு கூட 12 அப்போஸ்தலர் இல்ல, அவன் பிரதானமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலன் யூதாஸ். ஆனா பாருங்க, அவன் தவறான ஐக்கியம், அந்த பிரதான ஆசிரியரோடும் மூப்பர்களோடும் வேத பார்களோடும் அவன் ஐக்கியப்பட்டிருந்தபடினால கர்த்தரை காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவனுடைய முடிவு தற்கொலைக்கு நேராய் போனது. சவுல், கர்த்தர் அவனை முதல் ராஜாவாய் தெரிந்து கொண்டார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆனா ஆண்டவருக்கு பிரியமா இல்லாதபடியினாலே, ஆண்டவருடைய சொல் கீழ்ப்படியாததினாலே அவனும் நான்று கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். அவனும் தற்கொலை பண்ணி செத்தான் என்று வாசிக்கிறோம். ஈட்டியில விழுந்து அவன் ஜீவன் போனதை நாம் வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளை பற்றி பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்காக ஆண்டவர் 6 நாள் பார்த்து 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை சிருஷ்டித்தார். கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம்.
அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்காக சிருஷ்டித்தார். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டதை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் அவர்களால் நிக்க முடியல. அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. அதனால இன்றைய நாளிலே, இன்றைய காலை நேரத்திலே நல்ல ஒரு விசுவாசியா இருக்கலாம், பேதுருவை போல ஆண்டவர் கூட இருக்கலாம், யூதாசை போல இருக்கலாம், சவுலை போல இருக்கலாம். ஆதாம் ஏவாள் கர்த்தருக்காகவே, கர்த்தரோடு பேசுவதற்காகவே அவர்களை சிருஷ்டித்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தாலும் அவருடைய சித்தத்தை செய்யாமல் போனபடினால அநேக வேதனையான காரியங்களை சந்தித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த காலங்களிலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பங்களுக்கு அவருடைய திறந்தவர்களுமா இருக்கிறது. அவர் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வேளையில அநேக விழுந்து போன அநேக நிலவரங்களையும் பார்த்தோம். கர்த்தருக்காக நின்ற கூட்டத்தையும் பார்த்தோம். நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஒரு லேயாலை போல அற்பமா இருக்கலாம், ஆகாரை போல தள்ளிவிடப்பட்டவளா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல துறவை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவன் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். இந்த நேரத்துல நம்முடைய பொசிஷன் எல்லா காரியம் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை நீதிமானாய் வைத்திருக்கிறார். அதுதான் அந்த விலையேற பெற்ற ஒரு காரியமா இந்த பூமியில காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலயோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய அநேக தருணங்கள் வந்தது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏசப்பா என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறார். எனக்கு போய் எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறார். இதுக்கு மேல உலகத்துல சொல்வதற்கு எதுவுமே இல்லை. கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய வழியை அழிந்து போகும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வாசிக்கிறோம். அநேக வசனங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே அவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்மளை பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனங்கசந்த அந்த பேதுரு அழுத பொழுது கர்த்தருடைய பார்வையை அவன் பார்த்த பொழுது அவன் திரும்ப கர்த்தரண்டை வந்தான் என்று பார்க்கிறோம். அது போல அநேக சூழ்நிலைகள் ஆண்டவர் விட்டு விலகி போகிற சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தரண்டை நாம் திரும்பி வருகிற அந்த பேதுருவாய் காணப்பட்டு இந்த பூமியிலே பேதுருக்கிட்ட அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த சபையை கர்த்தர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நமக்கு கொடுத்த பொறுப்புகளை, ஊழியங்களை அவர் நிமித்தமாக வருகை பரியந்தம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபத்திலே காத்திருக்கவும், வசனத்தை கேட்டு அவருடைய சமூகத்திலே தியானம் பண்ணவும் கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். 13 வருஷமாய் அந்த சிறையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்தினது போல இந்த தானியேல் ஜெபத்திற்காக தடை பண்ணப்பட்ட போகிலும் கர்த்தருக்காக அந்த ஜெபத்தில் அவன் நின்றான். அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை என்று வாசிக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவனை தேடினேன், நான் ஒருவனை காணவில்லை என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். திறப்பில் எனக்கு கர்த்தரை நம்மளை தேடிக்கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஜெபிக்கிற வீரனாய் இந்த கடைசி நாட்களே கர்த்தர் நம்மளை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவனை காணேன் என்று சொல்லாதபடி அவருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்பது போல அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாய், நீதிமான்களாய் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க ஆவலாயிருக்கிறார். நம் ஜெபிக்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க, நீதிமானாய் இந்த பூமியில ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமாய் அவருடைய வருகை பரியந்தமும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன் என்பது போல ஒரு எச்சரிப்போட ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் நிற்பதும் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபை ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய கிருபை பெரிது, நல்லது என்று வாசிக்கிறோம். அவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் அவர் நீதிமானாய் நடத்தி, அவருக்கு செம்மையானவர்களாய் நடத்தி, அவருடைய சித்தம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.